Hello friends, welcome to Drone Academy. நம்ம இந்த வீடியோ பதிவுல வந்து 7ஆம் வகுப்பு பழைய சமச்சீர் புத்தகத்துல கவர் ஆகக்கூடிய மொழித்திறன் பயிற்சி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? 7ஆம் வகுப்புல வந்து 9 இயல்கள் வருது. ஒவ்வொரு இயல்ல இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சி வந்து நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு நோட் பென் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸும் நம்ம வந்து இந்த மொழித்திறன் பயிற்சியில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் நீங்கள் பழைய புத்தகம் வச்சுருந்தாலும் அதுலேயும் நீங்கள் வச்சுக்கிட்டு வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 7ஆம் வகுப்பில் முதல் பருவத்தில் வரக்கூடிய மொழித்திறன் பயிற்சியை நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து முதல் இயலில் வந்து பார்த்தீங்கன்னா திருவிகா அவர்கள் எழுதியது. ஓகேங்களா? ஸோ லெசன் இல்லாமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து மொழித்திறனுக்கே நம்ம போயிடலாம். புக் பேக் கொஸ்டின்ஸ் பாருங்கள். கோடிட்ட இடத்தை நிரப்புக. திருவி கல்யாண சுந்தரனார் பிறந்த ஊர் என்ன ஊர்னா துல்லம். தற்போது வந்து தண்டலம்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா? பிராக்கெட்டில் இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இரண்டாவது, திருவிகா இயற்றிய பொதுமை வேட்டல் என்னும் நூலில் உள்ள பாக்களின் எண்ணிக்கை 430. அடுத்து பாருங்க, கோடிட்ட இடத்தில் உரிய விடையை எடுத்து எழுதுக. இதில் பாருங்க, வன்மையை உயிரில் வைத்த இந்த அடியில் வன்மை என்னும் சொல் தரும் பொருள் டேஷ் எதுனா கொடைத்தன்மை. ஓகேங்களா? இதில் பாருங்க, திருவிகாவின் பெற்றோர் யாவர் யாருன்னா விருதாச்சலனார், சின்னம்மையார். ஓகேங்களா? ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து திருக்குறளில் வரக்கூடிய புக் பேக் பார்ப்போம். முதல் கேள்வி, குறள் வெண்பாக்களால் ஆன நூல் எதுனா திருக்குறள். அடுத்து திருக்குறளில் டேஷ் அதிகாரங்கள் உள்ளனர். 133 அதிகாரங்கள் இருக்கு. அடுத்து மூன்றாவது, உலகம் ஏற்கும் கருத்துக்களை கொண்டுள்ளதனால் திருக்குறள் டேஷ் என வழங்கப்படுகிறது. உலக பொதுமறை. அடுத்து பாருங்க, கோடிட்ட இடத்தில் உரிய விடையை எடுத்து எழுதுக. உடலை நீர் தூய்மை செய்யும், உள்ள தூய்மையை வெளிப்படுத்துவது எதுனா வாய்மை. அடுத்து வாய்மை எனப்படுவது யாதெனில். ஸோ எதுனா வந்து ஃபஸ்ட்டு தான் ஆன்சர், மற்றவர்களுக்கு தீங்கு தராத சொற்களை பேசுதல். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பிரித்து எழுதுக. யாதெனின். ஓகேங்களா? இது வந்து யாது கூட்டல் எனின். அடுத்து பாருங்க, பொய்யாதொழுகின். பொய்யாது கூட்டல் ஒழுகின். அடுத்து புறத் தூய்மை. புறம் கூட்டல் தூய்மை. அடுத்து சேர்த்து எழுதுக. பாருங்க, தன் நெஞ்சு. தன் நெஞ்சு வரணும். தன் கூட்டல் நெஞ்சு, தன் நெஞ்சு. அடுத்து புகழ் கூட்டல் இல்லை, புகழ் இல்லை. அடுத்து பாருங்க, செம்மொழி தமிழ். இந்த பாடப்பகுதியில் வரக்கூடிய புக் பேக் பார்க்கலாம். கோடிட்ட இடத்தை வந்து நிரப்பணும். உலகில் மிக பழமையான நிலப்பகுதி எதுனா குமரி கண்டம் தான். அடுத்து தமிழில் டேஷ் பெயர்கள் மிகவும் குறைவு. இடுகுறி பெயர்கள் மிகவும் குறைவு. அடுத்து எல்லா மொழிகளும் எழுத்துக்கும் டேஷ் இலக்கணம் கூறும். எல்லா மொழிகளும் எழுத்துக்கும் வந்து சொல்லுக்கு, எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் கூறும். ஓகேங்களா? அடுத்து புலவர்கள் செய்யுளுக்கு சிறந்த சேர்க்க உவமை டேஷ் பயன்படுத்தி அழகு சேர்த்தனர். எதுனா உருவகம்.
உவமை உருவகம் பயன்படுத்தி அழகு சேர்த்தனர். அடுத்து பாருங்கள், உரிய விடையை வந்து தேர்வு செய்யுது. முதல் கேள்வி, உலக மொழிகளில் சிறந்து விளங்குவது எதுனா தமிழ் மொழி. அடுத்து, அம்மை அப்பன் என்னும் சொல் வழங்கும் நாடு எதுனா நாஞ்சில் நாடு. அடுத்து, வாழ்வியலுக்கு இலக்கணம் கூறும் மொழி எதுனா தமிழ் மொழி. அடுத்து பார்க்கலாம், ஊரும் பேரும். ஸோ இந்த பாடப்பகுதியில் வரக்கூடிய புக் பேக் பார்ப்போம். ஸோ இதில் இல்லை. அடுத்து பாருங்கள், சார்பு எழுத்துக்களின் வகைகள் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கோடிட்ட இடங்கள். ஆயுதம் டேஷ் எழுத்து வகையை சார்ந்தது. என்ன எழுத்து வகை? சார்பு எழுத்து வகையை வந்து சார்ந்தது. ஓகேங்களா. அடுத்து, சார்பு எழுத்துக்கள் டேஷ் வகைப்படும். சார்பு எழுத்துக்கள் வந்து மொத்தம் 10 வகைப்படும். அடுத்து, முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை. முதல் எழுத்துக்களோட எண்ணிக்கை வந்து 30. ஓகேங்களா. ஸோ அடுத்து இதில் பாருங்கள், கால்டுவெல் பற்றி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், உண்மை இதில் பாருங்கள். ஸோ பொருள் கூறுக. முதல் கேள்வி, பண். பண்ணா வந்து இசை. அடுத்து, அகம்னா வந்து உள்ளம். அடுத்து பாருங்க, யாதொன்றும். யாது கூட்டல் ஒன்றும். அடுத்து, பயக்குமெனின். பயக்கும் கூட்டல் எனின். அடுத்து, கோடிட்ட இடங்கள் பாருங்க. முதல் கேள்வி, உலகின் மிக பழமையான நிலப்பகுதி எதுனா குமரி கண்டம் தான். அடுத்து, தனித்து இயங்கும் எழுத்துக்கள் எதுனா முதல் எழுத்துக்கள் தான் தனித்து இயங்கும். அடுத்து, கோடிட்ட இடங்களில் ஃபஸ்ட்டு வந்து திருவிக டேஷ் இதழின் ஆசிரியராக இருந்தார். எதுனா நவசக்தி, தேசபக்தன். அடுத்து, ஆற்றூர் பேச்சு வழக்கில் டேஷ் என மருவியுள்ளது. ஆத்தூர். ஓகேங்களா. இந்த ஆற்றூர் பேச்சு வழக்கு மாறுறது இது எல்லாமே வந்து சிலபஸில் வந்து கவர் ஆகக்கூடிய டாபிக். இதெல்லாம் ஆற்றூர் வந்து பேச்சு வழக்கில் ஆத்தூர் அப்படின்னு மாறிடுச்சு. அடுத்து, இரண்டாவது இயல். இதில் புறநானூறு பாடப்பகுதியில் வரக்கூடிய புக் பேக் பார்க்கலாம். கோடிட்ட இடங்கள். புறநானூறு டேஷ் நூல்களுள் ஒன்று. 8 தொகை நூல்களில் ஒன்று. அடுத்து, நெல்லும் உயிரன்றே என்னும் பாடலை பாடியவர் யாருன்னா மோசி கீரனார். அவர் தான் பாடியிருப்பார் இந்த பாடலை. அடுத்த கேள்வி பாருங்க, உரிய விடை தேர்வு செய்யறதுல. மோசி கீரனார் உடல் சோர்வினால் முரசு கட்டலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன் யாருன்னா சேரமான் பெருஞ்சேரல் இரும்போரை தான். அடுத்து, முதுமொழி காஞ்சி. 14 கீழ்கணக்கு நூல் இது முதுமொழி காஞ்சி. ஸோ இதில் பாருங்கள், கோடிட்ட இடம் வந்து நிரப்புங்க. முதல் கேள்வி, முதுமொழி காஞ்சி என்பது டேஷ் திணையின் துறைகளில் ஒன்று. காஞ்சி. காஞ்சி திணையின் துறைகளில் இதுவும் ஒன்று. அடுத்து, முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் யாருன்னா கூடலூர் கிழார். இவர் வந்து மதுரையை சார்ந்தவர். ஓகேங்களா. அடுத்து, இளமையை காட்டிலும் டேஷ் சிறந்தது எதுனா நோயற்ற வாழ்வு. அடுத்து, கோடிட்ட இடம். முதல் கேள்வி, முதுமொழி காஞ்சி டேஷ் என வழங்க பெறும் எதுனா அறவுரை கோவைன்னு சொல்கிறாங்க. அடுத்து, கற்றலை விடவும் சிறந்தது எதுனா ஒழுக்கமுடைமை தான். பிரித்து எழுதுக்க பாருங்க. மக்கட்கெல்லாம்
மக்கள் கூட்டல் எல்லாம். அடுத்து பிணியின்மை, பிணி கூட்டல் இன்மை. அடுத்து குலனுடைமை, குலம் கூட்டல் உடைமை. அடுத்து பாருங்க, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இந்த பாடப்பகுதியில் வர புக் பேக். கோடிட்ட இடம் நிரப்புக. முதல் கேள்வி, உவே சாமிநாதரின் ஆசிரியர் பெயர் யாருன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தான். ஸோ இவரோட மாணவர் தான் உவே சாமிநாதர். அடுத்து நோய்க்கு மருந்து டேஷ் என்பார் மீனாட்சி சுந்தரனார். இலக்கியம், நோய்க்கு மருந்து இலக்கியம்னு சொல்வார். அடுத்து மீனாட்சி சுந்தரனார் டேஷ் பாடுவதில் வல்லவர். எதுலனா தல புராணம் பாடுவதில் வந்து இவர் வல்லவர். ஸோ அடுத்து மொழித்திறன் பயிற்சி புக் பேக் கொஷின்ஸை மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். இதில் பாருங்கள், கோடிட்ட இடத்தில் உரிய விடையை வந்து எடுத்து எழுதணும். உயிர்மை எழுத்துக்கள் டேஷ் வகையில் அடங்கும். எந்த வகையில்னா சார்பு எழுத்துக்கள் வகையில் வந்து அடங்கும் இது. அடுத்து பாருங்கள், விடுபட்ட எழுத்தை எழுதுக. கு என்றது வந்து இக்கு ப்ளஸ் ஊ சேர்ந்தது தான் வந்து கு. ஓகேங்களா. அடுத்து இப்பு ப்ளஸ் ஏ சேர்ந்தது வந்து பே. மூன்றாவது இம் ப்ளஸ் ஏன்றது வந்து மே. அடுத்து பை என்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்பு ப்ளஸ் ஐ சேர்ந்தது. அடுத்து சான்றது வந்து இச்சு ப்ளஸ் ஆ சேர்ந்தது சா. அடுத்து வௌன்றது வந்து பாருங்கள் இவ்வு ப்ளஸ் அவு சேர்ந்தது வௌ. அடுத்து இத்து ப்ளஸ் இ சேர்ந்தது வந்து ஈ சேர்ந்தது வந்து தீ. அடுத்து பூ எப்படி வரும்னா இப்பு ப்ளஸ் ஊ சேர்ந்தது வந்து பூ. அடுத்து பாருங்கள், ஸோ இந்த புக் பேக் இதில் பாருங்கள் வல்லினம் மிகும் இடங்கள். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து ஒரு கிளான்ஸ் வந்து படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு தான். அடுத்து பாருங்கள், ஸோ இது எல்லாமே வந்து படிச்சுக்கோங்க. இதில் பாருங்கள், பின்வரும் சொற்களை வந்து சேர்த்து எழுதணும் நம்ம. ஓகேங்களா, வல்லினம் சேர்த்து தான் வந்து இந்த சொற்கள் வந்து வரும். கூடி கூட்டல் சென்றான், கூடி சென்றான் இச்சு வரணும். அடுத்து பதுங்கி கூட்டல் கொண்டான், பதுங்கி கொண்டான். அடுத்து சொல்லி கூட்டல் பார்த்தான், சொல்லி பார்த்தான். அடுத்து பாருங்க, புலம்பி கூட்டல் தீர்த்தான், புலம்பி தீர்த்தான். அடுத்து அள்ளி கூட்டல் கொடுத்தான், அள்ளி கொடுத்தான். அடுத்து இந்த அகர வரிசை அமைத்தல். ஸோ இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. கா வரிசை வந்து எப்படி வந்து அகர வரிசை வந்து படுத்துறது அப்படிங்கிறத இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து இதில் பாருங்கள். ஸோ இதில் வந்து உரைப்பத்தியை படிக்க கேட்டு வினாக்களுக்கு விடையளிக்க. ஓகேங்களா, கொடுத்துருக்க இந்த பேராகிராஃப் வந்து நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த 5 வினாக்களுக்கு வந்து உங்களுக்கு விடை தெரியும். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். காவேரியின் தென்கரையில் அமைந்துள்ள நகரம் திருச்சிராப்பள்ளி. இது சரிதான், ஆம். அடுத்து மலைக்கோட்டையில் உள்ள சிற்பங்கள் பாண்டியர் காலத்தவை. இது வந்து தவறு, ஏன்னா இது இல்லை.
ஏன்னா மலைக்கோட்டையில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் வந்து பல்லவர் காலத்தவர், ஓகேங்களா, பல்லவர்களுடையது. அடுத்து பல்லவர்களின் தலைநகரம் உறையூர், இதுவும் தவறு தான். ஏன்னா சோழர்களோட தலைநகரம் தான் வந்து உறையூர் வரும், சரிங்களா. அடுத்து 4வது, பண்டை தமிழரின் நீர் மேலாண்மைக்கு சான்று கல்லணை, ஆம், இதுவும் சரிதான். அடுத்து 5வது, தமிழின் முதல் சிறுகதை எழுத்தாளர் யார்னா வ.வே. சுப்பிரமணியம், ஓகேங்களா, இதுவும் சரிதான். அடுத்து இது பாருங்க, களிறு எரிந்து பேர்த்தல் காலைக்கு கடனே. ஸோ இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஷின் இது, ஓகேங்களா, அப்புறம் நான் ஒரு அடுத்து பாருங்க, உரிய சொற்களை பயன்படுத்தி வந்து தொடரை வந்து நம்ம நிரப்பணும், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து முதல்ல பாருங்க, தூய்மையாக இருந்தால் டேஷ் வாரா, எதுனா நோய் நொடி வாரா, ஓகேங்களா. அடுத்து குழந்தைகள் டேஷ் அறியாதவர்கள், கள்ளம் கபடம் அறியாதவர்கள். அடுத்து 3வது, மக்கள் டேஷ் திருத்தி உழவு செய்தனர், எதுனா காடு மேடு திருத்தி. அடுத்து 4வது, நன்மை செய்தவர்களை டேஷ் போற்றும், எதுனா இந்த ஊர் உலகம் வந்து போற்றும். அடுத்து 5வது, கண்ணுக்கு எட்டிய தூரம் டேஷ் நிறைந்துள்ளனர், எது பச்சை பயிர் பச்சை நிறைந்துள்ளனர், ஓகேங்களா, இது 5வது. அடுத்து பாருங்க, கோடிட்ட இடம் வந்து நிரப்பணும். மோசி கீரனார் பாடிய பாடல்கள் இடம்பெற்ற நூல் எதுனா வந்து புறநானூறு. அடுத்து சோழருக்குரிய மாலை எதுனா வந்து ஆத்தி மாலை, ஆத்தி பூ தான் வரும், சாரி, ஓகேங்களா, ஆத்தி பூ வரும். இதில் வந்து பனம் பூ என்றது வந்து பார்த்திங்கன்னா சேரர்களுடைய மாலை. அடுத்து வேப்பம் பூ வந்து பாண்டியர்களுடையது, ஓகேங்களா, இதுவும் எக்ஸ்ட்ரா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 3வது, உயிர்மை எழுத்துக்களின் எண்ணிக்கை, உயிர்மை எழுத்துக்களோட எண்ணிக்கை வந்து 216 வரும், ஓகேங்களா. ஸோ ஏன்னா வந்து உயிர் எழுத்து வந்து 12, மெய் எழுத்து வந்து 18, ஸோ இது மொத்தம் சேர்ந்தது வந்து 30, ஓகேங்களா. உயிர்மை எழுத்துக்கள் வந்து எத்தனை இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 216. ஸோ மொத்தமாக சேர்த்தா 246 ப்ளஸ் வந்து ஒரு ஆயுத எழுத்து, ஸோ அதையும் வந்து சேர்த்துக்கிட்டா 4, 2. ஸோ அப்போது தமிழில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் மொத்தம் கேட்டாங்கன்னா வந்து 247 வரும். ஆனால் நம்மளுக்கு கேள்வி வந்து உயிர்மை எழுத்துக்கள் தான் கேட்டிருக்காங்க, அது வந்து பார்த்திங்கன்னா 216, ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், கோடிட்ட இடம், இது வந்து முதுமொழி காஞ்சி பாடல்களில் வரக்கூடிய வரி தான் இது, ஓகேங்களா. ஸோ அதில் விடுபட்டதை வந்து நம்ம நிரப்பணும். நலனுடைமையின் டேஷ் சிறந்ததன்று, எதுனா நாணம். அடுத்து கற்றலின் கற்றாரை டேஷ் சிறந்ததன்று, எதுனா வழிபடுதல். அடுத்து 3வது, முன் பெருங்கலின் பின் டேஷ் சிறந்ததன்று, சிறுகாமை. அடுத்து பாருங்க, இரட்டுற மொழிதல், காலமேக புலவருது, கனிமேதை ராமானுஜம். இங்கே பாருங்க, கோடிட்ட இடம், உயர்கல்வி பெற ராமானுஜம் டேஷ் சென்றார், கும்பகோணம். அடுத்து சென்னை துறைமுகம் சார்பில் குடிநீர் கப்பலுக்கு டேஷ் என பெயரிடப்பட்டது, சீனிவாச ராமானுஜம், ஓகேங்களா. அடுத்து ராமானுஜம் கணித அறிவியல் நிறுவனம் நிறுவப்பட்ட இடம், எதுனா சென்னை தான், 1972. அடுத்து பாருங்க, கோடிட்ட இடமே, ராமானுஜம் திண்ணைப்பள்ளியில் படித்த ஊர் எதுனா காஞ்சிபுரம். அடுத்து ராமானுஜம் ஆசிரியரிடம் டேஷ் மதிப்புடையது என வாதிட்டார், எதுனா சுழியம், 0க்கு தான் வந்து மதிப்பு அதிகம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்து ராமானுஜம் டேஷில் எழுத்தர் பணிபுரிந்தார், எதுனா துறைமுகம், ஓகேங்களா. அடுத்து
பார்த்தோம்னா முருகன். ஸோ இது வேண்டாம். இதில் பாருங்கள், பொறுத்துக. பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் வந்து எதுனா வேலன். அடுத்து வினைச்சொல். வினைச்சொல் வந்து வந்தான்ன்றது. இடைச்சொல் வந்து 5ம் 6ம். அடுத்து உரிச்சொல்லுன்றது வந்து மாவீரன். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பார்க்கணும். அதனால் வந்து டைரெக்டாக நம்ம வந்து மொழித்திறன் பயிற்சி மட்டும் முக்கியமானதை நம்ம பார்த்துட்டு போயிடலாம். இதில் பாருங்கள், வல்லினம் மிகும் இடங்களும் இதுவும் வந்து ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்குங்க. வல்லினம் மிகும் மிகா இடங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க. இதில் பாருங்கள், காலமேக புலவர் டேஷ் கோவிலில் பணிபுரிந்தார். எங்கன்னா திருவரங்க கோவிலில் பணிபுரிஞ்சிருப்பார். அடுத்து ராமானுஜத்தின் கட்டுரைகள் டேஷ் தலைப்பில் வெளியானது. எதுனா பெர்னோலிஸ் எண்கள் அப்படின்ற பேரில் வந்து வெளியாச்சு. அடுத்து பாருங்க, தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலை தொகுத்தவர் யாருன்னா வந்து சந்திரசேகர கவிராச பண்டிதர். அடுத்து லண்டனில் உள்ள டேஷ் கல்லூரியில் ராமானுஜம் ஆராய்ச்சி மாணவராக சேர்ந்தார். எங்கன்னா திருநீட்டி. ஓகேங்களா? திருநீட்டி என்ற இடத்துல தான். அடுத்து மாநகர் என்பது டேஷ். எதுனா உரிச்சொல் இது. அடுத்து 4வது பாருங்க, கிழவிக்கு மருது பாண்டி அளித்த ஊர் எந்த ஊர்னா வந்து பழஞ்சோற்று குருநாத நேந்தல். ஓகேங்களா? இதுதான் வந்து பரிசளிச்சிருப்பாரு மருது பாண்டி. அடுத்து ஓகே, நம்ம 7ஆம் வகுப்பு வந்து முதல் பருவம் வந்து முடிச்சாச்சு. 2வது பருவத்தில் வரக்கூடிய புக் பேக் கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திருக்கடுகம் நல்லாதனார் அவர்கள் எழுதியது. இதில் வரக்கூடிய புக் பேக் பார்க்கலாம். பால் பற்றி சொல்லா விடுதலும் இவ்வடியில் பால் பற்றி என்பதன் பொருள் எதுனா ஒரு பக்க சார்பு பற்று. ஓகேங்களா? சார்பு பற்றி. அடுத்து பாருங்கள், நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும் இவ்வடியில் வந்து பார்த்திங்கன்னா வழி என்னும் பொருள் தரும் சொல் எதுனா நெறி. அடுத்து வனப்பு என்னும் சொல்லின் பொருள் வந்து அழகு. அடுத்து வந்து பருதிமார் கலைஞர். இது அந்த அளவுக்கு இல்லை, சும்மா ஒன்றா ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. அடுத்து பாருங்கள், காந்தியடிகள். காந்தியடிகள் டேஷ் மாநிலத்தில் ஆற்றிய உரையை குழந்தைகளுக்கு கூறினார். எந்த மாநிலத்தான் வந்து குஜராத் மாநிலத்தில் தான் அவர் வந்து உரையாற்றியிருப்பார் குழந்தைகளுக்கு. அடுத்து 2வது, வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீது டேஷ் கொண்டானாம். எதுனா சீற்றம் கொண்டானாம். அடுத்து உரியது இதில் பாருங்கள், தேவநேய பாவானார். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ்லேயே வந்து இவருடைய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகுது. ஸோ இதை வந்து ஒரு கிளான்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து பாருங்கள், இடுகுறி பெயரும் காரண பெயரும். ஸோ இந்த இலக்கணமும் வந்து படித்து வச்சுக்கோங்க ஒரு கிளான்ஸ். அடுத்து பாருங்கள், பெட்டி என்பது டேஷ் ஆகும். இடுகுறி பெயர். சித்திரை மாதத்தின் பிறந்ததனால் டேஷ் என அழைக்கப்பட்டான். சித்திரையான். அடுத்து காரண பொது பெயர் டேஷ் ஆகும். வளையல். அடுத்து பாருங்கள், இடுகுறி புது பெயர். பொறுத்துக. காடு வந்து இடுகுறி பொது பெயர். அடுத்து இடுகுறி சிறப்பு பெயர் வந்து பனை. நெக்ஸ்ட் காரண பொது பெயர் வந்து பறவையை குறிக்கும். அடுத்து காரண சிறப்பு பெயர் வந்து மரக்கொத்தி. அடுத்து பாருங்க, உரிய தமிழ் எண்களை
தேர்வு செய்க. 3 என்பதன் தமிழ் எண் வந்து ஆ. ஓகேங்களா. அடுத்து 7 என்பதன் தமிழ் எண் வந்து ஏ. 6 என்பதன் தமிழ் எண் வந்து ஆப்ஷன் வந்து ஆ வரும். நெக்ஸ்ட்டு என்ன பாருங்க. நல்லாதனார் இயற்றிய நூல் எதுனா திருக்கடுகம். அடுத்து நல்லாதனார் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்? திருநெல்வேலி. நெக்ஸ்ட் மூன்றாவது ரவீந்திரநாத் தாகூரின் ஈர்ப்பான இலக்கிய நடையின் உயர்வுக்கு காரணம் எதுனா தாய்மொழி அறிவு தான். அடுத்து நான்காவது தங்கத்தை போன்று ஒளி வீசுகின்ற பேச்சு யாருடையதுனா வந்து மதன் மோகன் மலாவியா. ஓகேங்களா. மதன் மோகன் மாலாவியா. அடுத்து ஐந்தாவது பெரியவரின் தரும கணக்கில் செலவழிந்துள்ள பணம் எதுனா 22,000. ஓகேங்களா. அடுத்து காரணம் கருதி இடப்படும் பெயர்கள் எதுனா காரண பெயர்கள். ஸோ இது வந்து ஒரு துணைப்பாட பகுதியில் வரக்கூடிய கொஷின் பழுது ஐந்தாவது. ஸோ அது நம்மளுக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை. நெக்ஸ்ட் பாருங்க. நம் முன்னோர்கள் எந்த காரணமும் கருதாமல் ஒரு பொருளுக்கு குறியீடாக இட்ட பெயர் எதுனா இடுகுறி பெயர் தான். அடுத்து பாருங்க. நாற்காலி என்னும் சொல் டேஷ் பெயர் ஆகும்னா காரண பெயர். அடுத்து மூன்றாவது மரம் என்னும் சொல் டேஷ் பெயர் ஆகும்? இடுகுறி பொது பெயர். அடுத்து நான்காவது குயில் என்னும் சொல் டேஷ் பெயர் ஆகும்னா காரண சிறப்பு பெயர். அடுத்து பாருங்க. திருவாரூர் நான்மணி மாலை குமரகுருபரர் எழுதியது. இதில் இருக்கக்கூடிய புக் பேக் பார்க்கலாம். என் பணிந்த தென்கமலை இவ்வடியில் தென்கமலை உணர்த்தும் பொருள் எதுனா திருவாரூர். அடுத்து குமரகுருபரர் பிறந்த ஊர் எதுனா திருவைகுண்டம் வரும். திருவைகுண்டம். அடுத்து பாருங்க. நான்மணி மாலை என்பது டேஷ் எதுனா இது ஒரு சிற்றிலக்கியம். சிற்றிலக்கியம் வராது. இல்லை இது வந்து சிற்றிலக்கியம் தான். ஓகேங்களா. நான்மணி மாலைங்கிறது வந்து சிற்றிலக்கியம் தான். ஏன்னா நான்மணி கடிகை என்றது தான் வந்து 14 கீழ்கணக்கு நூலில் வரும். ஓகேங்களா. இது வந்து நான்மணி மாலை இது சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது. அடுத்து பாருங்க. மண் சுமந்தார் என குறிப்பிடப்படுபவர் யாருன்னா வந்து சிவபெருமான் தான் மண் சுமந்திருப்பார். அடுத்து பிரித்து எழுதுக பாருங்க. பூங்கோயில் என்றது பூ கூட்டல் கோயில். அடுத்து புடைத்தென்னார் புடைத்து கூட்டல் என்னார். நெக்ஸ்ட் என்றுருகுவார் என்று கூட்டல் உருகுவார். நெக்ஸ்ட் ஒன் வந்து மெய்ப்பொருள் கல்வி வாணிதாசனுடையது. ஸோ இதில் பாருங்கள். தங்க பதுமையாம் தோழர்களோடு இவ்வடியில் பதுமை என்னும் சொல் உணர்த்தும் பொருள் எதுனா உருவம். அடுத்து தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என புகழப்படுபவர் யார்னா வாணிதாசன் தான். அடுத்து பிரித்து எழுதுக பாருங்க. அழகில்லா அழுக்கில்லா அழுக்கு கூட்டல் இல்லா. அடுத்து அணிவதல்லவோ அணிவதால் கூட்டல் அல்லவோ. அடுத்து செவ்விதழ் செம்மை கூட்டல் இதழ். அடுத்து நான்காவது அறிவுண்டாம் அறிவு கூட்டல் உண்டாம். அடுத்து ஐந்தாவது உடற்குண்டாம் உடல் கூட்டல்
உண்டாம். அடுத்து ஆறாவது விலை இல்லா, விலை கூட்டல் இல்லா. அடுத்து தூங்கா நகர், மதுரையை பற்றி சொல்லியிருப்பாங்க இதில். ஓகேங்களா? ஸோ தூங்கா நகர்னா மதுரை. இதில் பாருங்கள், தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என அழைக்கப்படுவது எதுனா மதுரை. அடுத்து மதுரை என்னும் சொல்லுக்கான பொருள் இனிமை. அடுத்து பாருங்க, பாண்டிய நாடு எதற்கு பெயர் பெற்றது? எதற்குன்னா முத்து. அடுத்து மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை இயற்றியவர் யார்னா குமரகுருபரர். அடுத்து பாருங்க, 4ஆம் தமிழ்ச் சங்கத்தை தோற்றுவித்தவர் யார்னா பாண்டித்துரையார். அடுத்து அறிவு நுட்பம் என்ற ஒரு துணை பாடம். நெக்ஸ்ட்டு அறுவகை சொற்கள் வருது. இதில் பாருங்கள், மதுரை என்பது டேஷ் பெயர் எதுனா இடப்பெயர். அடுத்து பூங்கொடி பூ பறிக்கிறாள், இத்தொடரில் உள்ள பூ என்பது டேஷ் பெயர்னா சினைப்பெயர். நெக்ஸ்ட்டு சதுரம் என்பது டேஷ் பெயர்னா குணப்பெயர். ஓகேங்களா? குணப்பெயர் பண்பு பெயர் இது ரெண்டுமே ஒன்று தான். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் அவரை பற்றிய தகவல் இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது கண்டிப்பாக இதை படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா சிலபஸில் கண்ணதாசன் பெயர் டாப்பிக்கில் தனியாகவே மென்ஷன் பண்ணி கவர் ஆகுது. ஓகேங்களா? அடுத்து இதில் பாருங்கள், உரிய இணை சொற்களை எடுத்து எழுதணும். அண்ணல் அம்பேத்கர் சமுதாயத்தில் காணப்படும் டேஷ் கலைய பாடுபட்டார் எதுனா ஏற்றத்தாழ்வு. அடுத்து கட்டுரை எழுதும்போது டேஷ் எழுதுதல் வேண்டும் எதுனா பத்தி பத்தியாக. அடுத்து உலகம் சூரியனை சுற்றுவதனால் டேஷ் தோன்றுகிறது இரவு பகல் இது 3வது. அடுத்து 4வது பாருங்க, பேருந்தில் இடம் பிடிக்க டேஷ் ஏறினேன் அடித்து பிடித்து. அடுத்து நேருவின் அறிவாற்றலை டேஷ் போற்றி புகழ்ந்தனர் எதுனா கற்றோரும் மற்றோரும் இது 5வது. அடுத்து இங்கே பாருங்கள், வந்தி கிழவிக்காக மண் சுமந்து பாண்டியனிடம் இறைவன் அடிபட்டார் இது சரிதான். அடுத்து கவிஞரேறு என்னும் பட்டத்தை பெற்ற கவிஞர் திருக்காமு ஆவார் இது தவறு. ஓகேங்களா? ஸோ ஏன்னா திருக்காமுன்றது வாணிதாசனுடைய தந்தையோட பெயர். அடுத்து வாழ்க்கைக்கு கல்வி தரும் ஆசிரியரின் சொல் கேட்டு நடத்தல் வேண்டும் இது சரிதான். அடுத்து பாண்டியர் தம் தலைநகரம் தஞ்சாவூர் இது தவறு. ஏன்னா பாண்டியர்களோட தலைநகரம் மதுரை. அடுத்து மதுரையை புகழ்ந்து பாடிய 8 தொகை நூல் பரிபாடல் ஆகும் இது சரிதான். அடுத்து காளியப்பன் ஊர் போற்றும் நல்லவன் இது தவறு. அடுத்து 2ஆம் பருவத்திலே 3வது இயல்ல வரக்கூடியது. இதில் பாருங்கள், கோடிட்ட இடம் நிகரற்ற தொழில் எதுனா உழவு. அடுத்து உழவர்கள் செல்வமாக கருதுவது எதுனா நெல். அடுத்து பிரித்து எழுதுக பாருங்க, நேர் இங்கே நேர் கூட்டல் இங்கே. அடுத்து சேமமுற சேமம் கூட்டல் உற. அடுத்து தேசம் எல்லாம் தேசம் கூட்டல் எல்லாம். அடுத்து பருவப்பெண் பருவம் கூட்டல் பெண். அடுத்து அம்மானை சுவாமிநாத தேசிகர் எழுதியது. இதில் முதல் கேள்வி, அம்மானை என்பது டேஷ் விளையாடும் விளையாட்டு பெண்கள். அம்மானை பாடலில் போற்றப்படும் தெய்வம் எதுனா முருகன் தான். அடுத்து 3வது கேள்வி, முருகனால் சிறையிலிடப்பட்டவன் யார்னா நான்முகன். அடுத்து நெசவு தொழில் பற்றி இதில் பாருங்கள், மயிலுக்கு போர்வை போர்த்திய வள்ளல் யார்னா பேகன்.
அடுத்து பொறுத்துக்க பாருங்க, காஞ்சி என்றது பட்டாடைகளுக்கு பெயர் பெற்றது. அடுத்து திருப்பூர் என்றது வந்து பின்னலாடை நகரம். அடுத்து மதுரை என்றது வந்து சுங்குடி புடவைகள் வந்து அங்கே ரொம்ப ஃபேமஸ். அடுத்து உறையூர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டாங்கி சேலைகள் வந்து அதிகம் கிடைக்கும். அடுத்து சென்னிமலை என்றது வந்து போர்வைகள். இது 5. அடுத்து ஒரு துணை பாடம் பகுதி, வினைமுற்று பெயரெச்சம் வினையெச்சம். சரி, இதில் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குங்க. அடுத்து வந்து இதில் மரபு சொற்கள். ஸோ இது வந்து இந்த மொழித்திறன் பயிற்சியில் இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துக்குங்க, ஓகேங்களா? ஏன்னா இது சிலபஸில் கவர் ஆகக்கூடியது. இது இளமை மரபு சொற்கள் எது, தாவரத்திற்கு என்ன இளமை மரபு சொல் சொல்கிறோம், விலங்குகளுக்கு. அடுத்து ஒளி மரபு சொற்கள், வினை மரபு சொற்கள், ஓகேங்களா? ஏன்னா இது நீங்கள் பார்த்தாவே வந்து உங்களுக்கு புரியும். குயில் வந்து கூவும், கிளி வந்து கொஞ்சம், சிங்கம் வந்து முழங்கும், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் மனப்பாடம் பண்ணக்கூடியது தான். இதை பார்த்து படிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், பொறுத்துக. இதில் பாருங்கள், காகம் வந்து கரையும். அடுத்து குதிரை வந்து கனைக்கும். நெக்ஸ்ட்டு சிங்கம் வந்து முழங்கும். அடுத்து நரி வந்து ஊளையிடும். குயில் வந்து கூவும், ஓகேங்களா? அடுத்து இதை பாருங்க, திரைக்கவி திலகம் என பாராட்டப்படும் கவிஞர் யாருன்னா வந்து மருதகாசி. அடுத்து கலம்பக உறுப்புகளின் எண்ணிக்கை வந்து 18, ஓகேங்களா? ஏன்னா களம் வந்து 12, பகம் வந்து அதில் பாதி வந்து 6 வரும், ஓகேங்களா? அப்போ 12 கூட்டல் 6 சேர்ந்தது. நெக்ஸ்ட்டு ஈசான தேசிகரின் மற்றொரு பெயர் எதுனா சுவாமிநாத தேசிகர். அடுத்து திருவிக்கா கூறிய சிறந்த பூ எதுனா பருத்தி பூ. பருத்தி பூ. அடுத்து நிலைத்த செல்வம் டேஷ் செல்வமாகும் எதுனா கல்வி. அடுத்து 6வது செயல் முடிந்ததனை குறிக்கும் சொல் டேஷ் ஆகும் எதுனா வினை முற்று. ஸோ 2வது பருவம் வந்து நம்ம முடிச்சாச்சு. அடுத்து 3வது பருவத்தில் வரக்கூடிய புக் பேக் பார்க்கலாம். இது வந்து பொங்கல் வழிபாடு, நா. பிச்சமூர்த்தி அவர்கள் எழுதியது. இதில் பாருங்கள், கனகம் என்பதன் பொருள் வந்து பொன். அடுத்து புறவி என்பதன் பொருள் வந்து குதிரை. அடுத்து பிரித்து எழுதுக பாருங்கள், நெற்கதிர், நெல் கூட்டல் கதிர். 2வது நிலவு உண்டோ, நிலவு கூட்டல் உண்டோ. அடுத்து மண்ணுண்டோ, மண் கூட்டல் உண்டோ. அடுத்து நின்னடி, நின் கூட்டல் அடி. அடுத்து வந்து உழவனின் சிறப்பு பற்றி கம்பர் எழுதிய. இதில் புக் பேக் பாருங்கள், வேந்தர் என்பதன் பொருள் வந்து மன்னர். அடுத்து ஆழி என்பதன் பொருள் வந்து மோதிரம். நெக்ஸ்ட் வந்து இயற்கை வேளாண்மையை பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் வரக்கூடிய புக் பேக் பார்க்கலாம். இதில் பாருங்கள், வேளாண் பல்கலைக்கழகம் உள்ள இடம் எங்கன்னா கோவையில் இருக்குது. அடுத்து வேளாண் தொழிலில் உள்ள கூறுகள் எத்தனைனா 6. அடுத்து வானம் பார்த்த பூமி என்பது வந்து புன்சை நிலத்தை குறிக்கும். அடுத்து கேட்காத கடனும் பார்க்காத பயிரும் எதுனா பால். அடுத்து வந்து பஞ்சகவ்வியம் என்பது டேஷ் பொருள்களால் ஆனது. எத்தனை பொருட்கள்னா 5 பொருட்களால். அடுத்து ஒரு பொறுத்துக்க பாருங்க, நெல் என்பது வந்து நண்டோட. அடுத்து கரும்பு என்றது வந்து ஏரோட. வாழைங்கிறது வந்து வண்டியோட. தென்னைங்கிறது வந்து தேரோட. நெக்ஸ்ட் வந்து துரத்து ஒளி. ஸோ
அதில் இல்லை, அது ஒரு துணைப்பாடம். வேற்றுமை அடைமொழி மூவகை மொழிகளை பற்றி. ஸோ இதில் பாருங்கள், அமுதா டேஷ் எழுதினால், எதுனா பாடத்தை. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஏன்னா பாடத்தைங்கும் போது வந்து ஐ மறைந்து வருது, இரண்டாம் வேற்றுமை. அடுத்து பாருங்கள், முருகன் டேஷ் உயர்ந்தான். டேஷ்னா எதுனா உழைப்பால், ஏன்னா வந்து ஆள், மூன்றாம் வேற்றுமை வந்து இதில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து பாருங்கள், பண்டைய மன்னர்கள் தமிழ் டேஷ் பாடுபட்டனர். எதுனா வளர்ச்சிக்கு. ஓகேங்களா? கூ என்ற சொல் வந்து நான்காம் வேற்றுமை வந்து இதில் இடம்பெறுது. அடுத்து பாருங்கள், அடைப்பு குறிக்குள் கொடுக்கப்பட்ட சொல்லுக்கு பொருத்தமான வேற்றுமை உருபை வந்து நம்ம இணைச்சி கூறணும். ஓகேங்களா? ஸோ அடைப்பில் என்ன இருக்குது? கிளை. ஸோ இதில் ப்ராக்கெட்டில் இருக்கிறது எல்லாமே அடைப்பில் இருக்கக்கூடிய சொல். இதில் பாருங்கள், கலைச்செல்வன் டேஷ் முறித்தான். எதுனா கலையை, கிளையை, கிளையை. ஸோ ஐ என்றது வந்து இதில் இடம்பெறுது. ஓகேங்களா? அடுத்து பாடம் டேஷ் படிக்கப்பட்டது. எதுனா இந்த வேற்றுமை உருபை வந்து நம்ம இணைச்சி இதில் இந்த கோடிட்ட இடத்தை வந்து நம்ம நிரப்பணும். அடுத்து பாருங்கள், ராமன் என்றது வந்து எந்த வேற்றுமை உருபை வச்சு சொல்லலாம்? ராமனால். பாடம் ராமனால், ஆல் உருபு இதில் வருது. ராமனால் ஃபஸ்ட்டு வந்து ஐ உருபை சேர்த்துக்கும். ராமனால் படிக்கப்பட்டது. அடுத்து பாடல் எழுதிய டேஷ் பரிசு கிடைத்தது. எதுனா புலவர் இருக்குது, அப்போது புலவருக்கு, புலவருக்கு. ஸோ கூ என்ற வேற்றுமை உருபு இடம்பெறுது. அடுத்து இது டேஷ் சட்டை. என்ன சட்டை? கபிலனோடு சட்டை. ஓகேங்களா? ஸோ அப்போது ஓடு என்ற வேற்றுமை உருபு இதில் இடம்பெறுது. அடுத்து டேஷ் லக்குமி பாடுகிறாள். எதுனா மேடையில், மேடைன்னு இருக்கா, மேடையில். அப்போது இல் என்கிற வேற்றுமை உருபு இதில் இடம்பெறுது. அடுத்து பாருங்கள், அடைமொழி. இதில் பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கான போலியை எழுதுக. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து களம்னு இருக்குது, ஆனால் இங்கே கலன் வரணும். ஓகேங்களா? ஸோ அப்போது கலன் வரணும். அடுத்து இளஞ்சி என்றது வந்து இளைஞ்சின்னு வரணும். நெக்ஸ்ட்டு குடல் என்றது வந்து குடர் வரணும். அடுத்து பாருங்கள், பிறமொழி சொற்களுக்கான தமிழ் சொற்கள் அறிவோம். ஓகேங்களா? இதுவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக். கண்டிப்பாக அதை பார்த்துக்குங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள், உரிய இணையை வந்து தேர்ந்தெடுக்கணும். பொங்கல் வழிபாடு என்றது வந்து யாருடையது? பிச்சமூர்த்தியுடையது. உழவின் சிறப்பு வந்து கம்பருடையது. அடுத்து தூரத்து ஒளி வந்து காக்கவ் முத்தழகருடையது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏழைக்கு பரிசு கிடைக்க பீர்பால் செய்த செயல் என்ன? இது வந்து இம்பார்ட்டண்ட் இல்லை, ஆனால் இதுக்கு ஆன்சர் வந்து சமையல். ஓகேங்களா? அடுத்து விழி வேற்றுமை எது? ஸோ விழினா வந்து எந்த வேற்றுமையை வந்து குறிக்கும்? விழி வேற்றுமைனா எட்டாம் வேற்றுமை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இனமுள்ள அடைமொழிகளை எடுத்து எழுதுக. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இணையமுள்ளனா வந்து இல்லா இருக்கிறது. இதே வெண்முகில் என்றது இருக்குது, ஆனால் வெண் காக்கை என்றது வந்து கிடையாது. அடுத்து கரு நிலவு என்றது வந்து இல்லை. செந்தமிழ்ன்றது வந்து இருக்குது அந்த வார்த்தை. அடுத்து செங்கல்ன்றதும் இருக்குது. கருங்கதிரோன் என்றது வந்து கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், கோடிட்ட இடம். அங்கங்க வேளாண்மையின் வேறு பெயர் எதுனா இயற்கை வேளாண்மை. இதோட வேறு பெயர் வந்து இயற்கை வேளாண்மை. அடுத்து பசுவிடமிருந்து கிடைக்கும் 5 பொருட்களை கலந்து செய்வது எதுனா பஞ்ச கவ்வியம். அடுத்து உலகில் தோன்றிய உயிர்கள் அனைத்துக்கும் முதல்வன் யார்னா கதிரவன். அடுத்து பெயரை வேறுபடுத்தி காட்டும் உருபு டேஷ் எனப்படும்னா வேற்றுமை உருபு.
அடுத்து இரண்டாவது இயல் திருக்குறள். இதில் வரக்கூடிய புக் பேக் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், உவப்ப தலை கூடி டேஷ் எதுனா உள்ள பிரிதல், உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். அடுத்து ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. அடுத்து கேடில் விழுச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றை எவை. அடுத்து பாருங்க, மாறியுள்ள குறளை முறைப்படுத்தி எழுதுக. ஓகேங்களா? சரி, இது வந்து முறையாக எழுதணும். எண் என்ப, இது ஃபஸ்ட்டு வரும். எண் என்ப ஏனை, நான் நம்பர் போட்டுறேன். எண் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிருக்கு. ஓகேங்களா? அடுத்து தொட்டனைத்து, இது ஃபஸ்ட்டு வரும். ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு, இது நான்காவது. கற்றனைத்து, இது 5. ஊரும் அறிவு. ஓகேங்களா? அடுத்து பிரித்து எழுதுக பாருங்கள். கசடற, கசடு கூட்டல் அற. அடுத்து மணற்கேணி, மணல் கூட்டல் கேணி. அடுத்து எழுத்தென்ப, எழுத்து கூட்டல் என்ப. அடுத்து கற்றறிந்தால், கற்று கூட்டல் அறிந்தார். ஓகேங்களா? நான் எழுதுறது புரியுதுங்களா? அடுத்து வந்து சேர்த்து எழுதுக. எண் கூட்டல் என்ப, எண் என்ப. சரி, இது டார்க்காக தான் இதில் வருது. அடுத்து பாருங்கள், கண் கூட்டல் உடையார், கண்ணுடையார். அடுத்து பாருங்கள், முக்கூடர் பல்லு. ஸோ இதில் வரக்கூடிய புக் பேக் பாருங்கள். மருதூரில் வீற்றிருக்கும் இறைவன் யார்னா மருதீசன், தீசர். ஓகேங்களா? அடுத்து 3 ஆறுகள் சேருமிடம் எதுனா முக்கூடல். 3 ஆறுகள் வந்து சேரக்கூடிய இடம் எதுனா முக்கூடல். அடுத்து தமிழக விளையாட்டுக்களை பற்றி இதில் வரக்கூடிய புக் பேக் பார்க்கலாம். விளையாட்டின் அடிப்படை நோக்கம் டேஷ் ஆகும், போட்டி. அடுத்து தமிழரின் தற்காப்பு கலைகளுள் ஒன்று எதுனா சிலம்பாட்டம். அடுத்து முல்லை நிலத்தில் டேஷ் என்னும் வீர விளையாட்டு நடைபெற்றது, ஏறு தழுவுதல். அடுத்து பொறுத்துக்க பாருங்க, விளையாடுவோர் விளையாட்டு. ஓகேங்களா? ஸோ ஆடவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏறு தழுவுதல் வந்து விளையாடுவாங்க. அடுத்து மகளிர் வந்து பார்த்தீங்கன்னா ஓரையாடுதல். நெக்ஸ்ட்டு சிறுவர்கள் என்ன விளையாடணும்னா கிட்டிப்புல். ஓகேங்களா? அடுத்து சிறுமியர் விளையாடுறது வந்து பூப்பறித்தல். ஓகேங்களா? ஸோ அதை சொல்லுவாங்க இல்லைங்களா, விளையாடுறது வந்து ஒரு குடம் தண்ணி ஊற்றி ஒரே பூ பூத்துச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாருங்கள். ஸோ அந்த விளையாட்டு சிறுமிகள் வந்து விளையாடக்கூடியது. நான் வந்து சின்ன வயசில் விளையாடிருக்கேன், நீங்கள் விளையாடிருக்கீங்களா அப்படின்றது வந்து உங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து துணைப்பாட பகுதி ஒன்று வருது, நண்பன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சொல் என்று வருது. இது வந்து இலக்கண பகுதி. ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், சொற்றொடர் வகைகள். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இதுவுமே வந்து படிச்சுக்குங்க. ஓகேங்களா? அடுத்து இதில் பாருங்கள், கட்டளை தொடர், செய்தி தொடர், இது எல்லாமே படிச்சுக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இயல்வது கரவேல், ஈவது விலகேல். ஸோ ஔவையாருடைய வரி இது. ஓகேங்களா? ஸோ இதுவுமே அடுத்து பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் பொருள் அறிந்து அவற்றை கொண்டு கருத்துரையை நிறைவு செய்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து இது அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை. ஸோ இதுங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இது பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழிகளை எடுத்து எழுது. ஸோ இதில் பாருங்கள், அறன்றது வந்து சோ என்ற ஓர் எழுத்து ஒரு மொழி வந்து குறிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுவே வந்து அரசன் என்றது எதுனா கோ குறிக்கும், இது இரண்டாவது. அடுத்து அம்புங்கிறது வந்து ஏ என்ற ஓர் எழுத்து ஒரு மொழி குறிக்கும். அடுத்து தலைவங்கிறது வந்து ஐ. நெக்ஸ்ட்டு நெருப்பு என்றது வந்து தீ.
அடுத்து மலர்ன்றது வந்து பூ. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். ஸோ இதுவுமே அடைப்புக்குறிக்குள் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு மொழிக்குரிய பொருளை தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஸோ கானா வந்து சோலையை குறிக்கும். இதுவே தா என்ற ஒரு மொழி வந்து கொடு என்பதை வந்து குறிக்கும். அடுத்து பாருங்கள். தை என்கிறது வந்து திங்களின் பெயரை வந்து குறிக்கும். திங்களின் பெயர். ஓகேங்களா? ஸோ இங்கே கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்து பா என்றது வந்து பாடல். அடுத்து வா என்றது வந்து வருகை. அடுத்து ஆ என்றது வந்து பார்த்திங்கன்னா பசு. இது 6வது. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ உரிய எழுத்துக்களை நிரப்பி பழமொழிகளை வந்து உருவாக்குக. ஓகேங்களா? கொடுத்துருக்குது வந்து பழமொழி தான் இது. இருக்கும் காலம். ஸோ இந்த வரும். இருக்கும் காலம் வந்தால் பிறக்கும் ஈசலுக்கும் இறகு. ஓகேங்களா? அடுத்து எறும்புக்கு தெரியாத கரும்பு இல்லை. நெக்ஸ்ட்டு அரண்மனை உறவை காட்டிலும் அடுக்கலை உறவு. ஸோ இந்த வரும் உறவு மேல். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள். வண்ண எழுத்துள்ள சொற்களுக்கு உரிய எதிர்பால் சொற்களை வந்து அறிந்து தொடர நிறைவு செய்யணும். இதில் பாருங்கள். ஆணும் பெண்ணும் சமம். ஓகேங்களா? அந்த மாதிரி சேவலும் பேடும் பறவைகள். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். ஆயனும் ஆய்ச்சியும் முல்லை நில மக்கள். அடுத்து எய்னனும் எயிற்றியும் பாலை நில மக்கள். அடுத்து பாணனும் பாடினியும் சங்க காலத்து புலவர்கள். அடுத்து தந்தை தாயை ஐயன் ஐயே என்பர். ஓகேங்களா? அடுத்து இதில் பாருங்கள். சிவபெருமான் விரும்பி சூடும் பூ என்ன பூனா ஊமத்தம் பூ. ஓகேங்களா? ஊமத்தம் பூ. அடுத்து தமிழரின் வீர விளையாட்டு எதுனா ஏறு தழுவுதல். ஏறு தழுவுதல். அடுத்து விளையாட்டின் அடிப்படை நோக்கம் எதுனா போட்டி. நெக்ஸ்ட் பாருங்க. பகுபத உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனைனா 6. அடுத்து கீழ் உள்ளவற்றில் எழுத்து தொடர் மொழி எதுனா வீடு. நெக்ஸ்ட் சேவல் என்பதன் எதிர்பால் பெயர் என்னன்னா பேடு. அடுத்து வேர்வை என்பதன் திருந்திய சொல் எதுனா வியர்வை. நெக்ஸ்ட் அரசனை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி எதுனா கோ. நெக்ஸ்ட் பாருங்க. குரட்பாவை நிறைவு செய்க. தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி. மாந்தருக்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. நெக்ஸ்ட் பாருங்க. எங்கள் தமிழ் பாரதிதாசனுடையது. இதில் பாருங்க. தமிழ் எங்கள் உயிர். அடுத்து இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. பாரதிதாசனுடைய வரி இது. அடுத்து பொருள் சொல்லணும். கதினா வந்து துணை. நெக்ஸ்ட் பேரு என்றது செல்வம். அடுத்து நனின்றது வந்து மிகுதி. நெக்ஸ்ட் பாருங்க. சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் எழுதியது. இதில் பாருங்க. திருத்தக்க தேவர் இயற்றிய வேறு நூல் எதுனா நரிவிருத்தம். நெக்ஸ்ட் பாருங்க. ஓவிய கலை. ஸோ இதில் வரக்கூடிய புக் பேக் பார்க்கலாம். இதில் பாருங்க. சங்க காலத்தில் ஓவியங்களை டேஷ் என அழைத்தனர். கண்ணெழுத்து. அடுத்து தொல்காப்பியம் டேஷ் வணக்கம் பற்றி கூறுகிறது எதுனா நடுக்கல். நெக்ஸ்ட் இறை நடனம் புரிவதற்கு ஏற்படுத்தப்பட்டது டேஷ் சபை எதுனா சித்திர சபை. அடுத்து கரி துண்டுகளால் வடிவம் மட்டும் வரைவதனை டேஷ் என்று அழைத்தனர் எதுனா புனையா ஓவியம். அடுத்து
சித்திரக்கார புலி என அழைக்கப்படுபவன் யார்னா முதலாம் மகேந்திரவர்மன். ஸோ அடுத்து வந்து இது துணை பாடம். ஸோ இதில் பாருங்கள் நிறுத்தற் குறிகள். ஸோ இதுவுமே வந்து சிலபஸில் கவர் ஆகுது, இதுவுமே கண்டிப்பாக பார்த்துக்குங்க. அடுத்து இதில் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்க பத்தியை படிச்சுட்டு இதிலிருந்து விடை தரக்கூடியது. ஓகேங்களா. ஸோ பாண்டித்துறை சென்ற ஊர் மதுரை, இது சரி. அடுத்து அன்பர் பாண்டித்துறையிடம் பாடல் ஒன்று பாடுமாறு கேட்டுக்கொண்டனர், இது தவறு. அடுத்து பாண்டித்துறை அன்பர்களிடம் திருக்குறளையும் கம்பராமாயணத்தையும் கேட்டார், இது சரி. அடுத்து மதுரையில் உள்ள சேதுபதி உயர்நிலை பள்ளியின் 4ஆம் தமிழ்ச்சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது, இது சரி. அடுத்து 1910ஆம் ஆண்டு 4ஆம் தமிழ்ச்சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது, இது தவறு. ஏன்னா 1901ஆம் ஆண்டு தான் தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்து பாருங்கள். இதில் வந்து 7 கொடுத்த கொடை. ஓகேங்களா. கொடை வள்ளல்களை பற்றி இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ முல்லைக்கு தேர் கொடுத்தவர் யாருன்னா வந்து பாரி. அடுத்து இரவலருக்கு குதிரை கொடுத்தவர் வந்து காரி. அடுத்து வந்தவருக்கு ஊர்கள் கொடுத்தவர் வந்து ஆய். அடுத்து புலவருக்கு நெல்லிக்கனி கொடுத்தவர் யார்னா அதியமான், ஔவையாருக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்து இல்லறத்திற்கு பொருள் வந்து நல்லி. நெக்ஸ்ட்டு கூத்தருக்கு நாடு வந்து கொடுத்தவர் வந்து ஓரி. அடுத்து மயிலுக்கு போர்வை கொடுத்தவங்க வந்து பேகன். அடுத்து இதில் பாருங்கள் பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் பிசுராந்தையார்ன்றது சரி. அடுத்து மகேந்திரவர்மன் தட்சிண சித்திரம்ன்றது சரி. அடுத்து கழனியூரன் தாத்தா பாட்டி சொன்ன கதைகள், இதுவும் சரி. அடுத்து திருத்தக்க தேவர் வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சி திட்டு வந்து வராது. ஓகேங்களா. ஸோ இது வந்து தவறு. அடுத்து பாருங்கள் ஓரிரு சொற்களில் விடையளிக்க. சித்தன்ன வாசல் ஓவியங்களை வரைந்தவர் யாருன்னா சோழர்கள் தான் வரைஞ்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சித்திரக்கார புலி என அழைக்கப்படுபவர் யாருன்னா இப்போ தான் சொன்னோம். ஓகேங்களா. முதலாம் மகேந்திரவர்மன். அடுத்து சீவக சிந்தாமணியின் கதை தலைவன் யாருன்னா வந்து சீவகன். அடுத்து பாரதிதாசனின் இயற்பெயர் என்னன்னா கனக சுப்புரத்தினம், நோட் பண்ணிக்கங்க. அடுத்து ஒற்றுமை என்பதன் எதிர்ச்சொல் எதுனா வேற்றுமை. ஓகே. அடுத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் வகுப்பில் வரக்கூடிய எல்லா மொழித்திறன் பயிற்சியும் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஓகேங்களா. ஸோ அடுத்த வீடியோ பதில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.